ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரம்ம முகூர்த்தோட பூஜையோட பிளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு புது பூ வைக்க போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட ஃப்ரெஷ்ஷான பூ இல்லைன்னா கூட பழைய பூவை கண்டிப்பாக நம்ம ரிமூவ் பண்ணிடணுங்க. எப்போவுமே நான் பச்சரிசி மாவில் தான் கோலம் போடுவேன். அன்றைக்கி வந்து பச்சரிசி மாவில் கோலம் போடல, அதுக்கு பதிலாக கோலப்படியிலேயே கோலம் போட்டுவிட்டு தீபம் பற்ற வச்சுட்டேங்க. ஒரு எலுமிச்சைப்பழம் எடுத்து ரெண்டாக கட் பண்ணி அதில் வந்து குங்குமம் ஃபில் பண்ணி வாசலுக்கு வெளியே வச்சுருக்கேன். கந்துஸ்தி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜாரா குட்டி வர டிஸ்டர்ப் பண்ணிட்டு அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வெளியே தீபம் ஏற்றிட்டு தான் உள்ளே வந்து தீபம் ஏற்றணும். ஸோ எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இந்த வந்து பூ வந்து சிங்கிளாக இருக்கும் இல்லைங்களா, அதை சாமிக்கு வைக்கும் போது பார்க்கவே அழகாக இருக்கும். நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் பிரம்ம முகூர்த்த வீடியோ வந்து கண்டினியூவாக நீங்கள் போடுறதில்லன்னு சொல்லிட்டு. நான் வந்து தீபம் ஏற்றுறேங்க, பட் வீடியோ தான் போட முடியல. ஒரு நாள் வந்து பிரேக் ஆயிடுச்சு, அதனால் மறுபடியும் ஃபஸ்ட்டிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நோட்டில் ஸ்லோகன்லாம் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி சாமிக்கு வந்து நான் ஸ்லோகன் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.